ஹாய் மக்களே, பிங்க் பால் டெஸ்ட்னா என்ன? வெறும் டே டைமில் மட்டும் ஆடிட்டு இருந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை ஈவினிங் மேலேயும் ஆடலாம், லிமிடெட் ஓவர்ஸ் மாதிரி இதுலேயும் ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் கொண்டு வரலாம்னு பிளான் பண்ணது தான் டே நைட் டெஸ்ட். இந்த டே நைட் டெஸ்ட்டில் ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ரெட் பால் வந்து ஈவினிங் மேலே விசிபிலிட்டி கொஞ்சம் கம்மியாயிரும், அண்டர் த லைட்ஸ் பிளேயருக்குலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு சொல்லிட்டு அதுக்கு ரீப்ளேஸ் பண்ண கொண்டு வந்தது தான் பிங்க் பால். இந்த பிங்க் பாலில் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் ஒன்று இருக்கும். அது எதுக்குன்னா ஒரு விசிபிலிட்டிக்கு அண்ட் ஒரு ஷைனஸ்க்கு. அந்த எக்ஸ்ட்ரா லேயர் என்ன பண்ணுதுன்னா ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு நல்ல ஹெல்ப் பண்ணுது. ஒரு சீம் மூவ்மெண்ட் கொடுக்குது, நல்ல பவுன்ஸ் கொடுக்குது, அதே மாதிரி நல்ல ஸ்விங்கும் இருக்கும். இதே மாதிரி ஸ்பின்னர்ஸ்க்கும் இனிஷியலாக கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் போக போக ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு பிங்க் டெஸ்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 2015 ஆஸ்திரேலியா வர்சஸ் நியூசிலாந்து. மொத்தமாக இது வரைக்கும் 22 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. அதில் அதிகபட்சமாக ஆஸ்திரேலியா 12 மேட்ச் ஆடிருக்காங்க, அதில் 11 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்தியா 4 மேட்ச் ஆடிருக்காங்க, அதில் 3 மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க. இதில் ஹையஸ்ட் ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா 589 ஆஸ்திரேலியா அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி லோவஸ்ட் ஸ்கோர், ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது, நம்ம எல்லாரும் மணக்கும்னு நினைக்கிறேன், அந்த 36 தான். பிங்க் பால் எப்பயுமே ஒரு அன்பிரடிக்டபிள் தான் இருந்திருக்கு. ஏன்னா இது ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பெஸ்ட் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா தேவேந்திர பிஷுன்னு ஒரு லெக் ஸ்பின்னர் ஃப்ரம் வெஸ்ட் இண்டீஸ் 8 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. அதே மாதிரி பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. பார்த்தா நம்ம டேவிட் வார்னர் 335 ரன் அடிச்சு வச்சிருக்காரு. இந்த வீக் பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபியில் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா செகண்ட் டெஸ்ட், அது ஒரு பிங்க் பால் டெஸ்ட் தான். இதில் நீங்கள் என்னெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க? யார் ஹையஸ்ட் ஸ்கோர் அடிப்பா, யார் அதிக விக்கெட்ஸ் எடுப்பா, இந்த மாதிரி உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ்லாம் நம்மகிட்ட சொல்லுங்கள். நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் செகண்ட் டெஸ்ட் பற்றி பார்க்கலாம். பாய்.